சிவகாசி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான ராஜேந்திர பாலாஜி ஆலமரத்துப்பட்டி பெருமாள் கோயிலில் வழிபாடு நடத்திவிட்டு 16க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தின் போது திமுக அரசை கடுமையாக விமர்சித்த அவர் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்தை கூட தற்போதைய அரசால் முறையாக பராமரிக்க முடியவில்லை என்றும் சாடினார். அத்துடன் சிவகாசியின் வளர்ச்சிக்கும் தொழிலாளர்களின் நலனுக்கும் இரட்டை இலைக்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.